டெல்லியோட குளிர்கால காற்று மாசுபாடு அது ஒரு பெரிய தலைவலி. ஆமா, வருஷம் இந்த வருஷம் இயற்கை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு சொல்றாங்க. அதாவது மழை சீக்கிரம் முடிஞ்சது, அப்பப்போ மழை பெய்தது, லானினா வர வாய்ப்பு இருக்கு. இதனால காத்துல மாசெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கான். ம் ஆனா இது பெர்மனன்ட் சொல்யூஷன் இல்லையே. இதுல ஷாக்கிங் என்னன்னா, இந்த மாசுபாட்டை அளக்குற கருவிகளே சரியா இல்லையோன்னு ஒரு சந்தேகம் வருது. ஆமா, நீங்க சொல்றது சரிதான். இயற்கை காரணிகள் கொஞ்சம் தற்காலிகமா ஹெல்ப் பண்ணியிருக்கு. NISன்னு ஒரு நிறுவனம் இருக்கு, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ். ஓகே. அவங்க ஆய்வுப்படி லானினா நல்லா வலுவா இருந்தா காத்து வேகமா அடிச்சு மாச கலைச்சிடும். ஆனா கொஞ்சம் வீக்கா இருந்தா குளிர் அதிகமாகி மாசெல்லாம் அப்படியே தேங்கி நிற்கும் வாய்ப்பு இருக்கு. ஓ, அப்ப ரெண்டு பக்கமும் போகலாம். ஆமா, பஞ்சாப், ஹரியானால வெள்ளம் வந்ததால அறுவடை வைக்கோல் எரிக்கிறதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போச்சு. அதுவும் ஒரு காரணமா? ஆமா, ஆனா அதுவும் டெம்பரரி தான். ஏன்னா அடுத்த ராபி சீசனுக்கு விதைக்க நேரம் ஆகும்போது விவசாயிகள் வேகமா வைக்கோலை எரிப்பாங்க. அந்த வைக்கோல்ல சிலிக்கா அதிகம். அதனால மாட்டுக்கு போட முடியாதா? ஆமா, அதிகம் பயன்படாது. அதனால எரிக்கிறது தான் ஈஸி அவங்களுக்கு. இவ்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன், பசுமை பட்டாசுன்னு சொன்னாங்க. ஆனாலும் தீபாவளி அன்னைக்கு டெல்லி காத்து மிக மோசம் கேட்டகரியில தான் இருந்திருக்கு. ஆமா அதுலயும் சில மணி நேரம் டேட்டாவே இல்லைன்னு சொல்றாங்களே, இது உண்மையா? ஆமா, பசுமை பட்டாசுனாலும் அதுலயும் மாசு வரும். ஒரு 60-70% வரும்னு சொல்றாங்க. அன்னைக்கு வெதர் கொஞ்சம் பரவாயில்லாம இருந்ததால கடுமையான நிலைக்கு போகல. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ராத்திரி 12 மணிலிருந்து காலையில 4 மணி வரைக்கும் டேட்டா இல்லைங்கிறது உண்மையிலேயே பீக்ல எவ்வளோ போச்சுன்னு தெரியாம மறைச்சிருக்கலான்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அடப்பாமே. சில இடங்கள்ல ஒரு சில மணி நேரத்துல PM துகள்கள் 1000-1800 மைக்ரோகிராம் வரைக்கும் போயிருக்குன்னு கூட தகவல் வருது. ரொம்ப அதிகம் இல்லையா இது? ரொம்ப அதிகம். இது ஒரு பெரிய ஓட்டை. இந்த பிரச்சனை டெல்லியோட மட்டும் நிக்கல, லக்னோவுல ஒலி மாசு மானிட்டர் பண்ற கருவிகளும் சரியா வேலை செய்யலன்னு இன்னொரு ஆர்டிகல் சொல்லுது. அப்போ என்னதான் பிரச்சனை? இந்த கருவிகள் சரியில்லையா, இல்ல அதை சரியா யூஸ் பண்ணலையா? டெக்னாலஜி இருக்கு, ஆனா அதை செயல்படுத்துறதுல தான் சிக்கல். டெல்லியில சில ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ஸ்டேஷனை மரத்துக்கு அடியில இல்ல சுவர் ஓரமா மறைவா வச்சிருக்காங்கன்னு புகார் இருக்கு. அப்படி வச்சா அது உண்மையான மாசுபாட்டை காட்டாது, கம்மியா காட்டுற மாதிரி இருக்கும். ஓ, இது மக்கள் மத்தியில கவர்மெண்ட் மேல இருக்கிற நம்பிக்கையை குறைக்கும் இல்லையா? ஆமா. லக்னோலயும் நாய்ஸ் பொல்யூஷன் விதிகள் ரொம்ப பழையது, 2000ல போட்டது. அதை சரியா அமல்படுத்துறதும் இல்ல. CCPB கைட்லைன்ஸ் இருக்கு, ஆனா மாநில அமைப்புகள் சரியா ஃபாலோ பண்றதில்ல. அரசியல் தலையீடு, வெளிப்படைத்தன்மை இல்லாம இருக்கிறது, தனியா ஆடிட் பண்ணாததுன்னு நிறைய பிரச்சனை. இந்த மாதிரி தப்பான இல்ல மறைக்கப்பட்ட டேட்டாவால என்ன ஆகும்? அதோட விளைவுகள் என்ன? இது ரொம்ப டேஞ்சரஸ். தப்பான டேட்டா இருந்தா அரசாங்கம் எப்படி சரியான பாலிசி போடும்? உண்மைதான். உதாரணத்துக்கு WHO சொல்ற தரத்தை டெல்லி அடைஞ்சா அங்க இருக்கிறவங்களோட ஆயுள் 8 வருஷம் கூடும்னு ஒரு ஸ்டடி சொல்லுது. 8 வருஷமா? ஆமா, இந்தியா முழுக்க ஆவரேஜா 5 வருஷம் ஆயுள் குறையுதான் காற்று மாசுபாட்டால. இது நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற ஆர்டிகிள் 21, வாழ்வதற்கான உரிமை, அது மீறுற மாதிரி. தப்பான டேட்டா இருந்தா கோர்ட்டு கூட சரியா தலையிட முடியாது, தாமதமாகும். இதுக்கு என்னதான் தீர்வு? எப்படி சரியான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது? உண்மையான சயின்டிஃபிக் அப்ரோச் தான் வேணும். சுயாதீனமான எக்ஸ்பர்ட்ஸ் டீம் மூலமா கருவிகளை சரியான இடத்துல சரியான முறையில இன்ஸ்டால் பண்ணணும். சரி. கிடைக்கிற டேட்டாவை உடனுக்குடன் மறைக்காம மக்களுக்கு சொல்லணும். தேர்ட் பார்ட்டி ஆடிட் கண்டிப்பா வேணும். மக்களையும் இதுல இன்வால்வ் பண்ணணும். NIS உருவாக்கிய நார்ஃபி மாதிரி, அதாவது நேஷனல் ஏர் குவாலிட்டி ரிசோர்ஸ் ஃப்ரேம்வொர்க் மாதிரி ஒரு ஒருங்கிணைந்த சிஸ்டம் நாடு முழுக்க தேவை. அப்போ உங்க ஏரியா காத்து எப்படி இருக்குன்னு சொல்ற அந்த நம்பர் உண்மையா இருக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இது வெறும் நம்பர் இல்ல, உங்க ஹெல்த் சம்பந்தப்பட்டது.